முளைக்கட்டிய பச்சை பயிரை வச்சு என்னைக்காச்சும் நீங்கள் இது போல் டிஃபன் செஞ்சுருக்கிறீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முளைக்கட்டிய பச்சை பயிறு சிவப்பு அவல் கொழுக்கட்டை அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வளர்கிற பசங்களுக்கு, அதே போல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, டயட்டில் இருக்கிறவங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே தாராளமாக கொடுக்கலாம். எல்லாருமே எடுத்துக்கலாம் இந்த டிஃபனை. ரொம்ப அருமையாக இருக்கும். காலை நேரத்தில் ரொம்ப குயிக்காக செஞ்சு கொடுக்கலாம் இந்த டிஃபனு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதுக்கு 3 தக்காளி கரெக்டாக இருக்கும். 3 தக்காளி எடுத்துக்கோங்க. வெங்காயம் எந்த சைஸில் எடுக்கிறீங்களோ அதே சைஸில் தக்காளி எடுத்துக்கோங்க. இஞ்சி சின்ன துண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். பூண்டு ஒரு 4 பல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி தேவைப்படாத அரைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானது அரைக்கிறதுக்கு. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் விழுது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளி நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க வைக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லை. நான் வெல்லம் சேர்க்கலை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் சட்னி எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பச்சை வாசனை போக நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ சட்னி தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். நீங்கள் மேலே 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கூட நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ஓரத்தில் இருக்கட்டும். கொழுக்கட்டைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் மெஷரிங் கப்பால் 1 கப் சிவப்பு அவல் நான் எடுத்திருக்கேன். சிவப்பு அவல் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை தண்ணி சேர்த்துட்டு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அவலில் நிறைய தூசு இருக்கும். அதனால் புடைச்சிட்டு நீங்கள் எடுத்தாலே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கழுவும் போது நல்லா நிறைய தண்ணி ஊற்றி ஒரு 5-6 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் அவல் முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த அவல் திக்காக இருக்கிறதுனால எனக்கு ஊறுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. வெள்ளை அவலாக இருந்தால் இவ்வளோ டைம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ அவல் ஊறட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பச்சை பயிரை நான் முளைக்கட்டி வச்சுருக்கேன். நைட்டு தான் முளைக்கட்ட விட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா முளைச்சி வந்துருச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு இது போல் ஒரு ஈர துணியில் கட்டி வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக முளைக்கட்டி வந்துடும். இப்போ இதுலேருந்து மெஷரிங் கப்பால் 1 கப் முளைக்கட்டின பச்சை பயிறு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். நான் கரெக்டாக 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை பல்ஸில் வச்சு கரெக்டாக ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப அரைச்சிடாதீங்க. கொரப்பாக அரைக்கணும். தண்ணி ஒரு ட்ராப் கூட சேர்க்க தேவையில்லை. அதே போல் வேறு எந்த பொருளும் சேர்க்க தேவையில்லை. பச்சை மிளகாய் இஞ்சி அது போல் எதுவும் சேர்க்க வேணாம். பல்ஸில் வச்சு கரெக்டாக 1 அல்லது 2 சுற்று மட்டும் சுற்றுங்க. இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது போல் அரைச்சிக்கோங்க. ஒன்றும் பாதியமாக தான் இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இது போல் அரைச்சிக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும். இந்த கொழுக்கட்டைக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்ல லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிய விடுங்க. கருகிடக்கூடாது கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வரட்டும். இப்போ பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன்.
1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிடலாம். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் வதக்குங்க. இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பொடியாக நறுக்குனது 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை. அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த சைடு நம்ம ஊற வச்சுருந்த அவல் நல்லா ஊறி வந்திருக்கு. எனக்கு நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இது வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஊறுறதுக்கு. இப்போ இந்த அவலை வந்து தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம உருண்டை பிடிக்கும் போது உடையும். இப்போ அவலை நல்லா பிழிஞ்சு நான் பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு விடுங்க. அவலை எந்த அளவுக்கு உங்களால் மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விடுங்க. ஊறி இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா மசிக்கிறதுக்கு வரும். எந்த அளவுக்கு நல்லா மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. ஒன்றும் பாதியமாக மசிச்சிட்டிங்க அப்படின்னா உருண்டை பிடிச்சி வேக வைக்கும்போது அது உடைய ஆரம்பிக்கும். அதனால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ அவலை நல்லா மசித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பச்சை பயிரை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். பச்சை பயிரை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, தாளிப்பு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம், கடுகு, கடலை பருப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் வந்து 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் அதிகமாக சேர்த்து செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் ஆகி வரணும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு ஒரு ஸ்டீமர்லேயோ அல்லது இட்லி பாத்திரத்துலேயோ வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டீமர் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்பொழுதும் போல் இட்லி துணியில் இந்த உருண்டைகளை வச்சு இட்லி வேக வைக்கிறது மாதிரியே ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக வெந்து வந்துடும். ஸ்டீமர் இருக்கிறவங்க 15 நிமிஷம் ஸ்டீமரில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நான் வந்து 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இதில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும். ஹை ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ வைக்கக்கூடாது. கரெக்டாக தண்ணி கொதிஞ்சதுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டைகளை உள்ளே சேருங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வெந்து வரும். இப்போது நான் வேக வச்ச கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. நான் வெளியில் எடுத்து ஆற வச்சுக்கிறேன். கரெக்டாக 15 நிமிஷம் குக் பண்ணுங்க போதும், அதிகமாக குக் பண்ணக்கூடாது. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பசங்களுக்கு இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் ஸ்நாக்காக கூட செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதில் பச்சை பயிர் சேர்த்துருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கட்டாயமாக இந்த கொழுக்கட்டை ரெசிபியை உங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த சட்னிக்கும் இந்த கொழுக்கட்டைக்கும் சும்மா சொல்லக்கூடாது, அப்படி இருந்தது. நீங்கள் தேங்காய் சட்னி கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இதே போல் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மறக்காமல் போய்ட்டு ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிஸோட பொருட்களையும் அதோட அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்டாக இருந்தால் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.